தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என உணவில்லாதவனுக்காக கவி எழுதிய பாரதி உணவளித்தவனுக்கு கவி எழுத மறந்துவிட்டான். மகளின் நகையை விற்று நெல் விதைத்து ஊருக்கே உணவளிக்க நினைத்தவருக்கு இயற்கை தந்த பரிசுதான் இந்த அழிவு. எனக்கு உதவி செய்யாட்டி நான் நஞ்சு தான் குடிச்சுட்டான். முதல் வந்த வெள்ளங்கள் எல்லாம் இப்படி இந்த அளவுக்கு சேதப்படுத்தல. எங்களுக்கு எப்படி இருக்கேன் இதை பார்த்தா என்னன்ட்டு நான் இதை இது செய்கிறேன். வீடு வச்சு மாலையை வீடு வச்சேன். நான் மகள்கிட்ட சொன்னேன், நான் போன வருஷம் இருந்த விட நல்லா இருக்கு மகள், இந்த மாலையை உனக்கு இதை விட பெரிய மாலை செஞ்சு தாரேன்ட்டு சொல்லித்தான் செய்தேன். நான் இப்ப அந்த பிள்ளைக்கு என்னத்தை சொல்ற என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. நான் கத்தி கத்தியே இல்லை. எனக்கு பாருங்க எப்படி இருக்கேன், உள்ள அப்படியே அழிஞ்சு போயிட்டேன் வெள்ளாம. இது நீ சரி வருமா? அப்படியே புல்லாளி போயிட்டு எப்படி இருக்கு. சும்மா கையால் பிடிக்க அப்படியே வருது, இப்படி பிடிச்சா அப்படியே வருது. இங்கே பாருங்க குடுங்கப்பட்டு இதுகள் எல்லாம் இனி சரி வர அளவுக்கு இல்லை. நீ நம்ம என்ன செய்யறேன்னு தெரியா. அரசாங்கம் எனக்கு உதவி செய்யாட்டி நான் நஞ்சு தான் குடிச்சுச்சாகணும். பழைய முதல் வந்த வெள்ளங்கள் எல்லாம் இப்படி இந்த அளவுக்கு சேதப்படுத்தலை. எங்களுக்கு இந்த வருஷம் வந்த வெள்ளம் தான் இவ்வளவு கட்டுமையாக சேதப்படுத்திருக்கு. ஆக ஓவரான வெள்ளம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளவு காசு வீடு வச்ச கொடிய வீடு வச்சு மாலையை வீடு வச்சு உழவு காசு கொடுத்து எண்ணெய் அடித்து பசலையெல்லாம் போட்டு எல்லாம் அப்படியே போயிட்டு. இது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து தரணும். இல்லாட்டி கஷ்டம். நாங்கள் அவ்வளோ வயல் பண்ணுறது ஃபுல்லாக சேதமாயிடுச்சு. முறிச்சு தண்ணி அடிச்சு போய் மணல் பார்த்து கிடக்கு. அரசாங்கம் தராட்டி ஏதாவது நிவாரணம் தராட்டி நாங்கள் நஞ்சு குடிச்சு தான் சாக வேண்டியிருக்கும். இன்றைக்கு பசலை எறிஞ்சேன்டா அடுத்த நாள் வந்துடுது. அடுத்த நாள் என்ன ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லாக மழை அடிச்சு அப்படியே எல்லாம் போயிடுது. இனி பசலை எறிகிறதா எண்ணெய் அடிக்கிறதா எப்படி செய்கிறது? ஒரு மண்மாயிட்டு கிடக்கு அப்படியே சரியமாயிரு. இதுக்கு எண்ணெய் அடித்த என்ன பலன், பசலை போட்ட என்ன பலன்? எப்படித்தான் நாங்கள் மேலுக்கு இன்னும் முன்னேறி வாரது? இந்த அரசாங்கம் தானே எங்களை பார்க்கணும். இவ்விவசாயியை இந்த அவல நிலையிலிருந்து மீட்க என்ன செய்ய போகிறது இந்த அரசாங்கம்?